நாச்சியார் திருமொழியில் 7ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடை உவாவில் வந்து எழுந்தாலே போல் நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. ஆண்டாள் சங்க பார்த்து தான் சொல்கிறா. ரொம்ப மேன்மை பொருந்திய நல்ல வெண்சங்கே, அழகிய அந்த பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த 2 மலைக்கு நடுவில் சந்திரன் ஜஸ்ட்டு அந்த இலையுது காலத்தில் மெல்ல தோன்றி மேலே மேலே அப்படியே ஃபுல்லாக பூர்ண சந்திரனாக வர மாதிரி நீ என்ன பண்ண? பச்சைமா மலை போல் இருக்கக்கூடிய பகவானோட, அவர் யார்? மதுராவில் ஆட்சி செய்யும் மன்னரான வசுதேவரின் மகனாக இருக்கும் வாசுதேவரோட கையில் நீ நன்னா குடியேறி உட்காந்துட்ட. அப்படிப்பட்ட கோல பெருஞ்சங்கே, நான் முன்னாடி கேட்ட சேர்த்து சொல்லிக்கணும். அவர் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன், நீ சொல்லு அப்படின்னு முடிச்சுக்கணும். எல்லாமே இந்த சங்க பார்த்து தான் அவள் சொல்கிறா ஆண்டாள்.